இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது சைலண்ட் கில்லர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன ரீசன் சார்? என்ன காரணத்துக்காக நம்ம உயர் ரத்த அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம் சார்? இது மிக சிறந்த கேள்வி. ஹைப்பர் டென்ஷன் என்பது, உயர் ரத்த அழுத்தம் என்பது பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறதே தெரியாது. ரொம்ப அமைதியா இருக்கும், எந்த சிம்டமும் இருக்காது. மலேரியா ஜுரம் வந்தா ஜுரம், நமக்கு ஃபீவரா மேனிஃபெஸ்டேஷன் வரும். டியூபர்குலோசிஸ் இருந்தா சளியில ரத்தம் கலந்து வரும். அந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு எதுவுமே ஒரு குறிப்பிட்ட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கவே இருக்காது. டிபிக்கலா கரையான் நான் சொல்லுவேன். நான் கரையான் என்ன பண்ணுவோம், நம்ம கபோர்டு செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் கரையான் உள்ள அடிச்சிருக்கும். அது மாதிரிதான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் போன்ற வியாதிகள் தெரியவே தெரியாது, எந்த சிம்டமும் இருக்காது. பேஷண்ட் ரொம்ப நார்மலா இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கும்போது அந்த உறுப்புகள் அத்தனையும் பாதிக்கப்படும். இதயமா இருக்கட்டும், மூளையா இருக்கட்டும், கை காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களா இருக்கட்டும், கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களா இருக்கட்டும், எங்கெல்லாம் உயர் அழுத்தம் ரத்த அழுத்தம் இருக்குதோ அந்த உறுப்புகள் அத்தனையும் பாதிப்பு ஏற்படுத்தி அது ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் நம்ம பல பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதே நம்ம டயக்னோஸ் பண்றோம். ஸோ அதனாலதான் நான் ஹைப்பர் டென்ஷன் எப்பயுமே சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பொதுவாகவே 35 வயதுக்கு மேல ஜென்ரலாவே 6 மாதத்துக்கு ஒரு முறையோ, வருடத்துக்கு ஒரு முறையோ பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது, தானா முன்னோக்கி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதயத்தை அது பாதிக்குது அப்படிங்கிறதுல பல மருத்துவர்கள், உங்களை போன்ற பெரிய மருத்துவர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இதயத்தை மட்டும்தான் உயர் ரத்த அழுத்தம் பாதிக்குமா அல்லது மற்ற உறுப்புகளையும் பாதிக்குமா சார்? நான் முன்னமே சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கும்போது அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மூளைக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப உயர் ரத்த அழுத்தம் போகும்போது தான் நமக்கு ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் வருது. அதே மாதிரி கிட்னிக்கு கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் சொல்லுவாங்க இல்லையா, ரீனல் ஃபெயிலியர் வரும். கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த அழுத்தங்கள், ரத்த குழாயில ரத்த அழுத்தம் இருக்கும்போது நமக்கு பிளட் விஷன்ஸ் வரலாம். அதில் சம்டைம்ஸ் ரெட்டினல் ப்ளீட் வரலாம். கண்ணுக்குள்ளே விழித்திரையிலே ரத்த கசிவு ஏற்படலாம். பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது கை காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலம் காலில் ஆறாத புண்கள், அந்த மாதிரி ஒரு பிற தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இதயத்தை மட்டுமே பாதிக்கக்கூடிய தொந்தரவு கிடையாது. இது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ங்க. அதாவது இதை ரிஸ்க் மார்க்கர் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஆரம்பத்திலே கண்டறிந்து உயர் ரத்த அழுத்தத்தை நல்லா கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், ஐ பிளைண்ட்னஸ் அண்ட் விஷன் பிளைண்ட்னஸ் எல்லாம் தடுக்க முடியும் கண்டிப்பா. ஸோ உயர் அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது மிக மிக அவசியம். உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இதயத்தை மட்டுமல்ல பல உறுப்புகளையும் பாதிக்கும் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா மூளையை உயர் ரத்த அழுத்தம் எப்படி பாதிக்கிறது, எந்த வகையான பாதிப்புகள் எல்லாம் மூளை எதிர்கொள்கிறது சார்? உயர் ரத்த அழுத்தம் நம்ம அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படலாம். சின்ன சிறு ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதால டிமென்ஷியான்னு சொல்லுவோம். நம்ம நினைவாற்றல் கம்மியாகிறது. பெரிய ரத்த குழாய்கள் பெரிய அளவில் கரோட்டிட் ஆர்டரி அந்த மாதிரி பெரிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் போது பக்கவாதம், ஸ்ட்ரோக் வரலாம். நமக்கு இம்பேலன்ஸ் வரலாம். நடக்கும்போது தடுமாற்றம் ஏற்பட்டு ஒரு பக்கமாக ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மூளை சார்ந்த ஹைப்பர் டென்ஷன் டிசீசஸ் இதெல்லாம் சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது நம்ம கொமட்டோ ஸ்டேஜ் கூட போகலாம். அது ஹைப்பர் டென்சிவ் என்கெஃபலோபதி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி மூளை சார்ந்த பாதிப்புகள், ஹை பிளட் ப்ரெஷரால் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை நம்ம முன்னரே அறிந்து அதற்கான முறைப்படி வைத்தியம் எடுத்துக்கிறது நல்லது. உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது கண்களையும் பாதிக்கும், கண் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயமா இருக்கு. அப்படின் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கண் பார்வை பறிபோகக்கூடிய அளவுக்கான பிரச்சனையா அல்லது கண் எரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனையா, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உயர் ரத்தத்தால் ஏற்படும் சார்? உயர் ரத்த அழுத்தத்தால கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகம். நம்ம ஜெனரலா ஏர்லி ஹைப்பர் டென்ஷன்லேயே ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. ரெட்டினாவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த ரெட்டினோபதி வரதால பிளரிங் ஆஃப் விஷன், கண் இமைகள், கண்ணுடைய விழித்திறன் கம்மியாகும், பார்வைகள் கம்மியாகும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி கிரேட் 4 வரும்போது
பார்வையே சுத்தமா மங்கி போகலாம். இரண்டாவது வந்து ரெட்டினாக்குள்ள ப்ளீட் ஆகலாம். விழித்திரைக்குள்ள வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால வந்து பார்வை மங்கி போகலாம். பார்வை மங்கி போகும்போது நமக்கு நிறைய தள்ளாட்டங்கள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷனால ஏற்படக்கூடிய ஐ சைட்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நான் முன்னமே சொன்ன மாதிரி பீரியாடிக்கல் செக்அப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எர்லியராகவே ஹைப்பர் டென்ஷன் கண்டுபிடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமா வழிகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். வாழ்க்கை முறை மாற்றங்கள் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுமா? ஒருவேளை அது உதவும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் சார்? இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நான் சொன்னேன் இல்லையா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் கேட்டகரியில தான் வருது. அதாவது நம்ம வாழ்வியல் முறைகள் சரியா இல்லாததாலையும் இது இந்த இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வருது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், தூக்கமின்மை, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. 5 விஷயங்கள் சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம எல்லாரும் வீட்டுல பெருமையா சொல்லிப்போம், நான் கடுமையா உழைக்கிற 24/7 ரெடி டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்த பேட்டர்ன் வந்து நம்ம மனசுல வந்து கண்டிப்பா மாறணுங்க. வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோன்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. நம்ம அது மாதிரி ஒரு நாள் 8 பிரிச்சுக்கணும். 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் நம்ம ஃபேமிலிக்காகவும் மற்ற எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்க்காகவும் செலவு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மிக சிறந்த வழி நான் சொல்லுவேன். ஸோ அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. செகண்ட் வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இஸ் வெரி இன்ஜூரியஸ் ஆக்சுவலி. நம்ம வெளியே தெரிய மாட்டேது. நல்லா சத்ததாக சினிமா நடிகர்கள் அவங்க நிஜ வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை வச்சு சிகரெட் பிடிக்கிற மாதிரி நிறுத்திக்காங்க. ஸோ அவங்களே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பா வந்து சிகரெட் வந்து கைவிடப்பட வேண்டிய ஒன்று. புகையில எந்த ஃபார்ம்ல தான் அது பானா இருக்கட்டும், ஹேண்ட்ஸா இருக்கட்டும், வந்து இப்போ சிகரெட் ஸ்மோக்கிங், பீடி இதுவா இருந்தாலும் சரி, இமீடியட்டா ஸ்டாப் பண்றது மிக மிக அவசியம். அடுத்து வந்து நல்ல தூக்கம், 6 to 8 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப் சொல்லுவேன் நான். இடைவிடாத தூக்கம். நம்ம மொபைலை பார்த்துட்டு தூங்குறது, அதை பண்றது, நடுவில் ஃபோன் கால் அட்டன் பண்றது, அதெல்லாம் பிஸ்னஸ். நாங்கள் 24 எப்பயுமே தூக்கத்தில் கூட நான் எங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டே தூங்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம அன்இன்டரப்டட் ஸ்லீப், 6 to 8 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட் பிபி கண்ட்ரோலுக்கு. அடுத்து வாக்கிங் ஆர் எனி ஏரோபிக் ஆக்டிவிட்டி. நான் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ்னா வாக்கிங் தான். 45 நிமிஷம் டெய்லி நடக்கணும். நடக்கிறது வந்து மிக மிக சாதாரண ஒரு ஆக்டிவிட்டி. நடக்க முடியாத முட்டி வலி இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதர் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் லைக் யோகா, ஏதாவது ஒரு சின்ன ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பண்ணாங்க ஜம்பிங் ஜாக்ஸ், முட்டியை கீழே குனிஞ்சு தோன்றது, இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ஒரு 45 நிமிஷம் டெய்லி பண்ணணும். அது மாதிரி பண்ணும்போது நம்ம ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகி பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து வரலாம். உப்பு எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸு, ஊறுகாய், அப்பளம், பப்படம், இதெல்லாம் வந்து உப்பு, அது எனி ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ். நம்ம முன்னே நான் சொன்ன மாதிரி ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். கருவாடு இதெல்லாம் உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ உப்பை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். நம்ம அந்த உப்பு அதிகமாக இருக்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். நிறைய ஃபைபர் டயட் வந்து ஹை பொட்டாசியம் கண்டெய்ன் டயட். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அதிகம். காய்கறிகளும் பழங்களும் நம்ம இந்தியாவில் வந்து மிக மிக அதிகமாக கிடைக்குது. எப்போ ஏதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டில் காய்கறிகள் பழங்களும் விளையவே மாட்டேங்குது. பட் நம்ம இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப தண்ணீரக பெற்ற நாடு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கிடைக்கிற காய்கறிகள் பழங்களையும் சாப்பிட்டு உட்கொண்டாலே அதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து வந்து நம்மளுடைய உயரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிம்பிள் திங்ஸ் வி கேன் ஃபாலோ இன் லைஃப் வந்து நம்ம பெருவியாதைகளை